எல்லாருக்கும் வணக்கம். சீனியர் அனலிஸ்ட் ஆக போகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முயற்சி திருவினையாக்குங்க. அதனால் முயற்சியை மட்டும் எப்பயும் கைவிடாதீங்க. இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த வினாத்தாளை பார்க்குறோம். 1. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மீ ரா. மீ ராஜேந்திரனுடைய சிறப்பு பேராக தான் மீரா அப்படின்னு சொல்கிறோம். முடியரசன் அவருக்கு தாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சிறப்பு பேர் இருக்குது. பார்த்தீங்களா, திராவிட நாட்டின் முடியரசன் நம்ம முடியரசன் தான். சி அப்துல் ரஹ்மான் அவருக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சிறப்பு பேர் இருக்குது. கண்ணதாசன் உங்களுக்கே தெரியும், கவியரசு கண்ணதாசன். ஆகவே 1வது வினாவிற்கு முடியரசன் என்பது சரியான பதில். 2. தன்புரணை புனநாடு என்று சேக்கிலாரால் புகழப்படும் மலைவளம் மிகுந்த ஊர். சி திருநெல்வேலி தாங்க சரியான பதில். ஏன்னா திருநெல்வேலியில் தான் தாமிரபரணி ஆறு பாயுது. அதனால் அந்த நாடு மிக சிறப்பாக இருக்குது. 3. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் பி. சா. குப்புசாமி அவர்கள். 4. வினா எண் 4. தன்மை நவிச்சியணியின் வகைகள். சி 4 இருக்குதுங்க. 1. பொருள்தன்மை நவிச்சியணி, குணத்தன்மை நவிச்சியணி, இனத்தன்மை நவிச்சியணி, தொழில்தன்மை நவிச்சியணி ஆகும். பொருள்தன்மை நவிச்சியணினா என்ன? ஒரு பொருளின் தன்மையை விளக்குறது தான் பொருள்தன்மை நவிச்சியணி. குணத்தன்மை நவிச்சியணி ஒரு குறிப்பிட்ட குணத்தின் தன்மையை விளக்குவது. இனத்தன்மை ஒரு இனத்தின் தன்மையை விளக்குறது. தொழில்தன்மை ஒரு தொழிலின் தன்மையை விளக்குறது. இப்படி 4 தன்மை நவிச்சியணிகள் உள்ளன. வினா எண் 5. சயின்ஸ்க்கு பலி என்ற சிறுகதையை படைத்தவர் நா. பிச்சமூர்த்தி அவர்கள். ஆப்ஷன் ஏ நா. பிச்சமூர்த்தி அவர்கள். 6. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். ஆப்ஷன் சி திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று கூறிய திருமூலர் அவர்கள். ஆப்ஷன் ஏ. செயலில் ஓரிடத்தில் என்ற சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கும் அணி. அது தீவக அணிங்க. தீவகம் என்றால் விளக்கு என்று பொருள். ஒரு அறையில் விளக்கு ஏற்றினால் அது எல்லா இடங்களிலும் சென்று நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அது மாதிரி செயலில் ஒரு இடத்துல நின்ற சொல் அச்செயலின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கக்கூடிய அணி தீவக அணி. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 8. சந்தி பிழைகளற்ற தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். இங்கே பாருங்கள், ஊர் அப்படின்றது எழுவாய், அது பக்கத்தில் இச்சி வந்திருக்குது. ஆகவே எழுவாய் பக்கத்தில் வல்லினம் மிகக்கூடாது. ஆகவே அது தவறானது. ஆப்ஷன் பியில் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். ஆப்ஷன் பியில் பாருங்கள், ஊருக்கு அப்புறம் இச்சி வரல, சரியாக இருக்குது. செழிக்க ஆ, காவை வந்து இக்கு குட்டல் ஆன்னு பிரித்தா ஆக்கு பிறகு வல்லினம் மிகும். ஆகவே ஒரு சொல்லு ஆ அப்படின்னு முடிஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். ஆகவே ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் என்பது சரியான பதில். சி ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். இந்த இடத்துல ஊர் செழிக்க அதற்கு பிறகு வல்லினம் வராதனால இந்த ஆப்ஷன் டியில் ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது. ஆகவே இது தவறான தொடர். ஆகவே சரியான தொடர் ஆப்ஷன் பி ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். அடுத்தது 9வது வினா. உயிர் தொடர் குற்றியலுகரத்தை தேர்க. ஆகவே ஆப்ஷன் ஏ பி சி டி பாருங்கள், கடைசி எழுத்துக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கோ அதை வச்சு தான் இது வன் தொடரா, மின் தொடரா, இடைத்தொடரா, உயிர் தொடரா அல்லது நெடில் தொடரா, ஆயுத தொடரா அப்படின்னு நம்ம முடிவு செய்யணும். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க, நாக்கு. அப்போ கூக்கு முன்னாடி இக்கு இருக்குது. ஆகவே இக்கு என்பது கசட தபர அப்படின்னு வல்லின எழுத்துக்கள் இருக்குது. அதில் வரக்கூடிய கா அப்படின்றது தாங்க இக்கு. ஆகவே இது வன்தொடர் குற்றியலுகரம். பி எடுத்துக்கோங்க, மார்பு அப்படின்னு இருக்கு. ய ர ல வ ழ ல இப்படி வரக்கூடிய ரால தாங்க இரு வருது. இது இடைத்தொடர் குற்றியலுகரம். முதுகு ஆப்ஷன் சியில் முதுகு து அப்படின்றத நாம் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். ஆகவே ஊக்கு அப்புறம் கூ வந்திருக்கிறனால இது ஊ அப்படின்றது உயிர் எழுத்து. ஆகவே இது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆகவே ஆப்ஷன் சி சரியான பதில். ஆப்ஷன் டி பாருங்கள், ஒரு நெடு எழுத்துக்கு அப்புறம் குசுறு துகுறில் தூ வந்திருக்கு. ஆகவே இது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆனால் நமக்கு கேட்டது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆகவே ஆப்ஷன் சி சரியான பதில். 10. உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் உரிச்சொல் தொடர். சால உரு தவ நனி களி கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிச்சொல் இங்கே உரு என்று முன்னாடி பொருளுக்கு முன்னாடி வந்திருக்கிறதுனால இது உரிச்சொல் தொடராகும்.
இப்போ நமக்கு வினைத்தொகை அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்துக்கு வரக்கூடியது தாங்க வினைத்தொகை. இதற்கு எடுத்துக்காட்டா நாம் ஊறுகாய் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லலாம். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், அதுதான் வினைத்தொகை. வேற்றுமை தொகை, வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய உருவுகள் 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மறைஞ்சு வரக்கூடியது தாங்க வேற்றுமை தொகை. அடுத்தது பண்பு தொகை ஆகிய ஆன, மை என்ற உருவுகள் மறைஞ்சி வந்தால் அது பண்பு தொகை. ஆகவே நம்முடைய 10வது வினாவிற்கான விடை சி, உரிச்சல் தொடர் சரியான பதில். வினா எண் 11. பின்வருவனவற்றில் பொருந்தாத இணையை தேர்க. எழுதிய புத்தகம், ஆசிரியர் பெயர். ஆப்ஷன் ஏ, அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். அவர் எழுதியது தாங்க அப்பாவின் சிநேகிதர். ஆகவே இது சரியாக இருக்கிறது. ஆப்ஷன் பி, மின்சாரப்பூ. மின்சாரப்பூ என்பதை மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய நூல். ஆகவே இது தவறு. ஆப்ஷன் சி, சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய நூல். சரி. அன்பளிப்பு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய நூல். சரி. ஆகவே பின்வற்றில் பொருந்தாத இணை. ஆகவே ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். வினா எண் 12. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்ட அறிஞர். ஆப்ஷன் பி, உவே சாமிநாத ஐயர். வினா எண் 13. அருமை உடைய செயல் இக்குறளுக்கு பொருத்தமான வாய்ப்பாடு வரிசை. இப்போ நம்ம நேரசை நிரசை பிரித்து ஒரசைச்சீர் ஈரசைச்சீர் நாம கண்டுபிடிக்கணுங்க. முதல்ல அருமை, இதில் பாருங்க 2 குறியெழுத்துக்கு பிறகு நம்ம இதை பிரிக்கணும். ஒரு நெடுஎழுத்து. ஆகவே இது வந்து நிறை நேர். நிறை நேர். நிறை நேர் புளிமா. உடைய குறில் நெடில் இணைந்து, குறில் நெடிலோட இணைந்து வரலாம். அதாவது சின்னவங்க பெரியவங்க கூட சேர்ந்து வரலாம். அதனால இது உடை யா என தனியாக பிரிக்க வேண்டும். உடை என்பது நிறை யா நேர், குறில் தனித்து நேர், இதுவும் புளிமா. செயல் திருக்குறளில் கடைசி 7வது சீர். ஆகவே இது நிறை. இது ஓரசை சீராக வரணும். ஆகவே இது நிறை என்றால் மலர் என்று பொருள். வாய்ப்பாடு. ஓரசை சீரில் நேர், நாள், நிறை, மலர், நேர்வு, காசு, நிறைவு, பிறப்பு அப்படின்னு நம்ம வாய்ப்பாடு படிச்சிருக்கோம். ஆகவே நிறைக்கு மலர் என்பது சரியானது. ஆகவே புளிமா புளிமா மலர். ஆப்ஷன் டி சரியான பதில். 14. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பற்றி பேசும் சங்க இலக்கியம் 18 ஆகும். அதாவது போர்க்களத்தில் ஏற்பட்ட புண்களை அறுவை சிகிச்சை மூலமாக குணப்படுத்திற்கான ஆதாரத்தை அந்த காலத்தில் 18 அப்படின்ற நூலில் எழுதியிருக்காங்க. 15. முதல் உலக மாநாடு நடைபெற்ற நாடு. உலக மாநாடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 11 உலக மாநாடு நடந்திருக்குங்க. முதல் உலக மாநாடு கோலாலம்பூர் மலேசியாவில் 1966 நடந்தது. ஆகவே இந்த 15வதுக்கான விடை ஆப்ஷன் டி மலேசியா ஆகும். 2வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடந்தது. 3வது உலக தமிழ் மாநாடு பிரான்ஸில் உள்ள பாரிஸில் 1970 நடந்தது. 4வது உலக தமிழ் மாநாடு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 1974 நடந்தது. 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடந்ததுங்க 1981. 6வது உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் மீண்டும் நடக்கிறது 1987. 7வது உலக தமிழ் மாநாடு மொரிஷியஸில் போர்ட் லூயிஸ் அப்படின்ற இடத்துல 1989 நடந்தது. 8வது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் தஞ்சாவூரில் 1995 நடந்தது. 9வது உலக தமிழ் மாநாடு மலேசியாவில் கோலாலம்பூரில் மீண்டும் நடக்குது 2015. 10வது உலக தமிழ் மாநாடு அமெரிக்காவில் சிகாகோவில் 2019 நடக்குது. 11வது உலக தமிழ் மாநாடு மலேசியா கோலாலம்பூரில் மீண்டும் நடந்திருக்குங்க. இப்படி 2023 இது நடந்தது. இப்படி இது வரைக்கும் 11 உலக தமிழ் மாநாடு நடந்திருக்கு. 12வது உலக தமிழ் மாநாடு சென்னையில் எந்த வருடம் நடக்குது அப்படின்னு கமெண்டில் தெரிவிங்க பார்க்கலாம். அடுத்த வினா 16. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ நேதாஜி, ஆப்ஷன் பி காந்திஜி, ஆப்ஷன் சி மார்சல் நேஷமணி, ஆப்ஷன் டி தில்லான். சரியான பதில் டி தில்லான். 17. வினா எண் 17. மேல் வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். ஆப்ஷன் ஏ இர், இன். இது சரியான பதில். ஆப்ஷன் பி இத்து, இன்னு. அது எங்கே பிறக்கும்? நாக்கின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை பொருந்துவதால் பிறக்கும். ஆப்ஷன் சி இட், இன்னு. நாக்கின் நுனி வளைந்து மேல்வாயின் அடியை பொருந்துவதால் பிறக்கும். ஆப்ஷன் டி இக், இங். நாக்கின் அடி
மேல்வாயின் அடியே பொருந்துவதால் பிறக்கும். ஆகவே 17வதற்கான விடை ஆப்ஷன் ஏ இர் இன். அடுத்த வினா 18. விகார புணர்ச்சி அல்லாத சொல்லை தேர்க. இப்போ விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ட்டு 3 வகைப்படுங்க. தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா புதுசா ஒரு புள்ளி எழுத்து தோன்றும். திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். கெடுதல் அப்படின்னா இருக்கிற எழுத்து கெட்டு போயிடும், அதாவது இல்லாம போயிடும். இங்க பாருங்க ஆப்ஷன் ஏ மரம் கூட்டல் வேர் மரவேர். ஆகவே இங்க இம் அப்படின்றது கெட்டு போச்சு. ஆகவே மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. கற்குவியல், கல் கூட்டல் குவியல் கற்குவியல். அப்போ இங்க லகரம், அதாவது இல்லு இர்ரா மாறி இருக்கு. ஆகவே இது திரிதல் புணர்ச்சி. வாழை தோட்டம், வாழை கூட்டல் தோட்டம் வாழை தோட்டம். நடுவில் ஒரு இத்து தோன்றி இருக்கு. ஆகவே இது தோன்றல். விகார புணர்ச்சி அல்லாத சொல் ஆப்ஷன் டி பொன்மலை. ஆப்ஷன் டி சரியான பதில். 19. மூடு பனி. இலக்கண குறிப்பு தருக. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 3 காலத்துக்கு வந்தா அது வினைத்தொகை அப்படின்னு. மூடு பனி, மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி வினைத்தொகை. ஆப்ஷன் ஏ பெயரெச்சம்னா என்ன? எச்சம் என்றால் அந்த சொல் முடியாம நிற்கிறது, அது ஒரு பெயரை கொண்டு நின்றுதா, அதுதாங்க பெயரெச்சம். உதாரணமா பாடிய மாணவி. மாணவி அப்படின்றது ஒரு பெயர் சொல். பாடிய மாணவி அப்படின்னு அது பெயரெச்சம். ஆப்ஷன் பி வினையச்சம் என்றால் என்ன? ஒரு வினைச்சொல் முடியாமல் நின்றிருந்து அடுத்தது ஒரு வினைச்சொல்லையே பெற்று முடிந்தால் அது வினையச்சம். நடந்து வந்தான். நடக்கிறது ஒரு செயல், வந்தான் என்பதும் ஒரு செயல், வர்றதும் ஒரு செயல். ஆகவே இது வினையச்சம். ஆக இங்க நடந்து என்பது வினையச்சம். ஆப்ஷன் டியில் இரு பெயரொட்டு பண்பு தொகை. 2 பெயர் ஒட்டிக்கிட்டு வர்ற பண்பு தொகை ஆகிய ஆன, மை போன்ற உருபுகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. இங்கே 2 பெயர் ஒட்டிக்கிட்டு வரணுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தை திங்கள். தை என்பது ஒரு மாதத்தை குறிக்கிறது, திங்கள் என்பது மாதத்திற்கான ஒரு பொது பெயர். ஆகவே இது 2 பெயர் ஒட்டி கொண்டு தை திங்கள் என வந்தனால அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இங்க நமக்கு மூடு பனி அப்படின்ற இலக்கண குறிப்பு ஆப்ஷன் சி வினைத்தொகையாகும். 20. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இத்தொடரில் பயின்று வரும் ஆகுபெயர். ஆகுபெயர்னா என்னங்க? ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகுபெயர். இப்போ அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா அண்ணாவை படிக்க முடியாதுங்க, அண்ணா எழுதிய புத்தகத்தை தான் நம்ம படிக்க முடியும். ஆகவே இந்த கர்த்தா எழுதிய புத்தகத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆகவே ஆப்ஷன் சி இது கர்த்தாவாகு பெயர். பின்வருவனவற்றில் சரியான அகரவரிசையை தேர்க. அகரவரிசை அப்படின்னா ஆ ஆ அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு அவு வரைக்கும் போகும். அடுத்தது க வரிசை ஆரம்பிச்சு க கா கி கி, அப்போ கவு வரைக்கும் போகணும். அடுத்தது ஙா ஆரம்பிக்கணும், ங ஞா ngி ngி. அடுத்தது ச ஆரம்பிக்கணும். இப்படி வரிசையாக நம்ம சொற்களை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இங்கே ஆப்ஷன் ஏ பாருங்கள். 1 5 கண்ணன் நன்றி சிறகு. பாருங்கள் 1 என்பது ஐக்கு அப்புறம் தான் வரணும். ஆகவே முதல்ல 5 தான் வரணும். ஆகவே இது தவறு. ஆப்ஷன் பி 5 1 சிறகு நன்றி கண்ணன். ஆப்ஷன் பியில் பாருங்கள் 5 1 ஐக்கு அப்புறம் ஓ வந்திருக்குது. அப்போது இதற்கு அடுத்த சொல்ல நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்த சொல்லு சிறகுன்னு இருக்குது, ஆனால் சிறகு வரக்கூடாது, காவரிசையில் உள்ள சொற்கள் தான் வரணும். அப்போ இந்த கண்ணன் என்பது தான் இங்கே வரணும். ஆகவே இதுவும் தவறான அகரவரிசையில் இருக்கிறது. ஆப்ஷன் சியில் 1 5 பாருங்கள், இங்கேயே நம்ம மறுபடியும் நம்ம 5ன்றதான் முன்னாடி வரணும். ஆகவே இதுவும் தவறானது. ஆப்ஷன் டி 5 1 இது சரியாக இருக்குது. அடுத்தது கண்ணன் காவரிசையில் சரியாக வந்திருக்கு. அப்புறம் சாவரிசையில் ச சா சி சிறகு சரியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் காங்கா சா ஞா டா நா தா நா அப்படின்னு வரும்போது நன்றி என்று வந்திருக்கு. ஆகவே இது சரியான அகரவரிசை தொடர். ஆகவே ஆப்ஷன் டி சரியான பதில். வினா எண் 22. கீழ்காண்பவற்றில் பொதுமொழி அல்லாதது எது? பொதுமொழி என்றால் என்ன? அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் அதையே பிரித்து பார்த்தா மற்றொரு பொருளையும் கொடுத்தா அது பொதுமொழி எனப்படும். ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம். வைகை. வைகை என்பது ஒரு ஆற்றை குறிக்கிறது. இரண்டையும் பிரித்து பார்த்தோம்னா வை கை, அதுவும் ஒரு பொருள் தருதுங்க. ஆகவே இது பொதுமொழி. ஆப்ஷன் பி வேங்கை. வேங்கை என்பது ஒரு விலங்கு. வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரித்தா வேகின்ற கை என்று பொருள் தருகிறது. ஆகவே இதுவும் பொதுமொழி. ஆப்ஷன் சி பலகை. பலகை என்பது நம்ம உட்காரக்கூடிய ஒரு பலகையை குறிக்கும்.
பல கூட்டல் கை அப்படின்னு பிரித்து பார்த்தா பல கைகள் அப்படின்னு பொருள் தருது. ஆகவே இதுவும் பொதுமொழி. ஆகவே இது மூன்றும் விடை அல்ல. ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. படுக்கை அப்படின்றது ஒரு மெத்தையை குறிக்குது. ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் தருது. ஆகவே இதுதான் பொதுமொழி அல்லாதது. ஆகவே 22க்கான விடை ஆப்ஷன் டி படுக்கை என்பது சரியான பதில். வினா எண் 23. கழிந்த பெரும் கேள்வியினான் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன் ஏல வினைச்சொல் அப்படின்னு இருக்கு. வினைச்சொல் என்றால் வினையை குறிக்கும் சொல். ஆப்ஷன் பி வினையால் அணையும் பெயர். இதை பிரித்து பார்க்கணுங்க. வினையால் அணையும் பெயர், அதாவது செய்கிற வேலையால் வரக்கூடிய பெயர். இங்கே கேள்வினான் அப்படின்னா நூல் இயற்றுவதில் வல்லவன் என்று பொருளுங்க. அப்படின்னா நூல்களை பற்றி நன்கு அறிந்தவன். நூல்களை பற்றி நல்லா தெரிஞ்சனால அவருக்கு நூல் வல்லான், அதாவது கேள்வினான் என்று பெயர் வருகிறது. ஆகவே வினையால் அவருக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது. வினையால் அணைந்த பெயர். ஆப்ஷன் பி சரியா. ஆப்ஷன் சி வினைத்தொகை, இறந்த காலம் நிகழ். ஆப்ஷன் டி வினைத்தொடர், ஒரு வேலை செய்கிறனால வரக்கூடிய தொடர் தான் வினைத்தொடர். அடுத்தது 24வது வினா. எல் என்பதன் பொருள். எல் என்றால் சூரியன், கதிரவன் அப்படின்ட்டு பொருள் உண்டு. ஆகவே இது ஆப்ஷன் ஏ சரியான பதில். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி? ஏ வேற்றுமை அணி. வேற்றுமை அணி அப்படின்னா இருவேறு பொருள்களின் பொதுவான தன்மையை முதல்ல கூறி, அதாவது ஒற்றுமையை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை விளக்குவது தான் வேற்றுமை அணி. இரண்டாவது பிரிது மொழிதல் அணி. அப்படின்னா ஒரு கருத்தை நேரடியாக சொல்லாமல் அது ஒத்திருக்கும் வேறொரு பொருளை கொண்டு குறிப்பாக உணர்த்துறது. அதாவது உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை சொல்கிறது தாங்க பிரிது மொழிதல் அணி. அடுத்தது உவமை அணி. ஒன்றை விளக்குவதற்காக அதற்கு ஒப்பான மற்றொரு பொருளை பயன்படுத்தி ஒற்றுமையை நம்ம வெளிப்படையாக சொல்கிறது, அது உவமை அணி. அடுத்து இரட்டுறமொழிதல் அணி. ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது, அதை தான் நம்ம சிலேடை அணி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நமக்கு உவமை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எது அப்படின்னா பி தாங்க நமக்கு விட. ஆப்ஷன் பி சரியான பதில். கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதலில் வெளியிட்ட இதழ் அப்படின்னா ஏ இந்தியா, பி சுதேசமித்ரன், சி மணிக்கொடி, டி விஜயா. இதுக்கு சரியான பதில் இந்தியா. கருத்துப்பட ஓவியம் அப்படின்னா கார்ட்டூன். இந்த கார்ட்டூனை முதல்ல வெளியிட்ட இதழ் இந்தியா. பாரதியார் தாங்க இந்தியா அப்படின்ற நாளிதழில் முதல்ல கருத்துப்பட ஓவியத்தை வெளியிட்டார். 27. பின்வருவற்றில் முன்னிலை பெயர்களை தேர்க. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, வளர்க்கை. தன்மை அப்படின்னா நான், யான், நாங்கள் இப்படி வர்றதெல்லாம் தன்மை. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. நீ, நீர், நீங்கள் அப்படின்னு சொல்கிறது. படற்கை அப்படின்னா அது, அவை அப்படி சொல்கிறதாங்க படற்கை. எனது, எமக்கு அப்படின்னா எனக்கு தேவையான, அப்போ எனது, அப்போ அது தன்மையை குறிக்குது. இங்கே முன்னிலை பெயர்களை தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ நீ, நீர். நீர் அப்படின்னா நீங்கள் அப்படின்றது நம்ம பன்மையில் சொல்கிறோம். அப்போ நீர் அப்படின்றது முன்னிலை இருக்கிற ஒருத்தரை சொல்கிறது தாங்க நீர். அப்போ ஆப்ஷன் ஏ சரியான பதில். 28. திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார். 29. சாத்தனாரை தண்டமிழ் ஆசான், சாத்தன் நன்னூர் புலவன் என்று புகழ்ந்து கூறியவர். அவர் சாத்தன் கூட சமகால புலவராக இருந்த இளங்கோவடிகள். ஆப்ஷன் டி சரியான பதில். 30. ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் தாங்க. 31. வினா எண் 31. பொருத்தி விடை தேர்க. பொருத்துவது ரொம்ப எளிமையான ஒரு வினா. நமக்கு 2 தெரிஞ்சால் போதும், சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். அதிகபட்சமாக 3 தெரிஞ்சால் மிக சரியான பதிலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஏ அப்துல் நேற்று வந்தான், இது தன் வினை தொடர். அப்போ ஏக்கு 2. உரை கவிதாவால் படைக்கப்பட்டது. கவிதாவால் ஆல் அப்படின்ற 3ஆம் வேற்றுமை உருபு இதில் வருது. பட்டது, படு இப்படி சொல் கடைசியில் வந்ததுன்னா அது செயப்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் சிக்கு குமரன் மலையில் நனையவில்லை. பாருங்க, நனையவில்லை அப்போ எதிர்மறையாக சொல்கிறாங்க. நனைகிறான் அப்படின்னா அது நேர்மறையான பதில். நனையவில்லை அப்படின்னா அது எதிர்மறை. ஆகவே இதற்கு எதிர்மறை வினைத்தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு கட்டளையாக சொல்கிறனால இதற்கு கட்டளை தொடர்.
ஆகவே இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஆப்ஷன் பி சரியான பதில். 32. பொருத்தி விடை தேர்க. குடமுழா. குடமுழா அப்படின்ற இசைக்கருவி, இந்த பக்கம் கொடுத்தது எல்லாமே இசைக்கருவிகள், அதோட சிறப்பு பெயர்கள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. குடமுழா அப்படின்னா அதுக்கு மேலே 5 முகம் இருக்குங்க. 5 தான் நம்ம வந்து ஹிந்தியில் பஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பஞ்ச் மகா சப்தம். அதில் 5 முகம் இருக்கிறதுனால அந்த 5லிருந்தும் நமக்கு இசை வரும். அதனால் அது பஞ்ச் மகா சப்தம். அப்போது ஏக்கு 3. சேகண்டி. சேகண்டி அப்படின்றது சேமங்கலம் அப்படின்ட்டு அதோட சிறப்பு பெயர் இருக்கிறது. இதை நம்ம இறுதி ஊர்வலம் நடத்தும்போது அந்த கட்டையில் அடிப்பாங்க, பார்த்துருப்பீங்க, அதுதாங்க சேகண்டி. சாலரா. சி ஆப்ஷன் சாலரா. சாலரா அப்படின்னா அதோட சிறப்பு பெயர் பாண்டில். டி சங்குக்கு பணிலம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கிறது. ஆகவே ஆப்ஷன் பி சரியான பதில். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் பி சரியான பதில். பொருத்தி விடை தேர்க. 33. ஏ வகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். இந்த பட்டி மண்டபம் அப்படின்ற பெயர் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு நமக்கு இங்கே பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். இதற்கு சிலப்பதிகாரத்தில் இந்த சொல், இந்த தொடர் இடம்பெற்றிருக்கிறது. பி பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். இது மணிமேகலை நூலில் இந்த தொடர் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கணும். ஆப்ஷன் சி பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் இந்த தொடர் இடம்பெற்றிருக்கிறது. ஆப்ஷன் டி பண்ண அரும் கலைதெரு பட்டி மண்டபம். இது கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற தொடர். ஆகவே இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் பி சரியான பதில். 34. பொருத்தி விடை தேர்க. நூல், நூல் ஆசிரியர். நூல் பெயரும் நூலாசிரியரும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஏ தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் ஆ தட்சிணாமூர்த்தி. 2. பி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் மா ராசமாணிக்கனார். 4. பிக்கு 4. சி துல்லியல் நோக்கில் சங்ககாலம் என்ற நூலை எழுதியவர் கா ராஜன். சிக்கு 1. டி தமிழர் சால்பு என்ற நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். ஆப்ஷன் டிக்கு 3. இப்போ ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. ஆப்ஷன் ஏ சரியான பதில். 35. பொருத்தி விடை தேர்க. ஆப்ஷன் ஏ கவிஞர் தமிழ் ஒலி. தமிழர் சமுதாயம் அப்படின்ட்டு இவர் எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பி ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. ஆப்ஷன் பிக்கு 1. பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல் தமிழ் இயக்கம். நா பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியது கட்டற்ற கவிதை. ஆகவே ஆப்ஷன் ஏக்கு 2, பிக்கு 1, சி 4, டி 3. ஆப்ஷன் 6. பொருத்தி விடை தேர்க. ஆசிரியர் அவர் எழுதிய நூல். இப்போ ஆசிரியர் பேர் முன்னாடி கொடுத்துருக்காங்க, நூல் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏ நாகூர் ரூமி 7வது சுவை அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. பி டி ஷோ வேணுகோபாலன் அவர் மீட்சி விண்ணப்பம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இப்போ பிக்கு 4 விடை. உமா மகேஸ்வரி அவங்க கற்பாவை அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி சா கந்தசாமி அவர்கள் சாந்தகுமாரி அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. ஆகவே ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. அப்போ ஆப்ஷன் பி சரியான விடை. 37. பொருத்தி விடை தேர்க. காலின் 7 அடி பின் சென்று என்ற தொடர் பொருணராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது. விருந்துக்கு வந்தவங்களை 7 அடி நாம் நடந்து சென்று வழி அனுப்பணுங்க. அதை தான் பொருணராற்றுப்படையில் சொல்கிறாங்க. காலின் 7 அடி பின் சென்று வழி அனுப்ப வேண்டும். அவை ஏக்கு 3. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்ற தொடர். அல்லில் ஆயினும் இரவு ஆயினும் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம விருந்து பரிமாறி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நற்றிணையில் இடம்பெற்றிருக்கிறது. பிக்கு 4.
சி. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் உளிரோ அப்படின்ற தொடர் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இரவு வாயிலை அடைப்பதற்கு முன்பு விருந்துக்கு யாராவது வர உள்ளீர்களா, எங்கள் வீட்டில் விருந்து உண்ண வருகிறீர்களா என்று கேட்டுவிட்டுதான் யாருடைய ஒலியும் கேட்கவில்லை என்றால்தான் கதவை மூடுவார்களாம். இந்த தொடர் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ளது. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல. இந்த தொடர் கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றுள்ளது. டிக்கு 1. பாருங்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரும் உணவு கிடைக்காம வறுமையில் இருக்கிறவங்களுக்கும் விருந்து பரிமாறிட்டு அவங்க சாப்பிட்டு அவங்க முக மலர்ச்சியை பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்களாம். இந்த தொடர் கலிங்கத்து பரணியில் இடம்பெற்றுள்ளது. ஆகவே ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் டி சரியான விடை. வினா எண் 38. பொருத்தி விடை தேர்க. ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க, அவங்க எழுதிய புத்தகத்தின் பெயர் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பெயரை புத்தகத்தின் பெயரோட நம்ம பொருத்தலாமா? கவிஞர் அறிவுமதி, நட்பு காலம். கவிஞர் அறிவுமதி, நட்பு காலம். இருபானந்த வாரியார் அவர்கள் திருக்குறள் கதைகள் எழுதியிருக்காருங்க. பிரளயன் கல்வியில் நாடகம். மலாலா அவங்க கரும்பலகை யுத்தம். பாகிஸ்தானை சேர்ந்தவங்க இந்த மலாலா. அவங்க பாகிஸ்தான் உள்ள படிக்கின்ற பெண் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி, படிக்கிற வயசில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு போகணும்னு சொல்லி கரும்பலகை யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆகவே ஆப்ஷன் ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஆப்ஷன் பி சரியான விடை. 39. பொருத்தி விடை தேர்க. தீபம். இந்த தீபம், மயில், பன்றி, யானை இதெல்லாம் என்னங்க? அதிமதுரத்தலை, மலர்கள், நடனம், கிழங்கு அப்படின்னா காடு என்ற தலைப்பில் நமக்கு இந்த கவிதை இடம்பெற்றிருக்குது. அதிலிருந்து நமக்கு இதை பொருத்த சொல்லியிருக்காங்க. இப்போ தீபம் அப்படின்னா மலர்கள். காட்டில் உள்ள மலர்கள்லாம் எப்படி பூத்திருக்குது அப்படின்னா, கார்த்திகை தீபத்துக்கு நம்ம விளக்கேற்றினா இரவு நேரத்தில் எப்படி ஜோதிமயமாக தெரியுது இல்லைங்களா, அது மாதிரி காட்டில் மலர்கள் பூத்திருக்கிறதாம். மயில் நடனம் ஆடுகிறது. பன்றி காட்டில் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக அகழ்ந்து கிழங்கு எடுக்கிறது. யானை அதிமதுர தலையை உண்கிறது. யானை சாப்பிடக்கூடிய அந்த இலைகள் அதிமதுரமாக இருக்குங்களாம், ரொம்ப இனிமையாக இருக்காம். இவ்வாறு சுரதா அவர்கள் காடு என்ற தலைப்பில் பாடல் எழுதியிருக்காருங்க. அது படிச்சிருந்தோம்னா நாம் இதை எளிமையாக பொருத்திடலாம். ஆகவே ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஆப்ஷன் சி சரியான விடை. 40. பொருத்தி விடை தேர்க. தண்ணீர் அப்படின்னா குடிக்கணும். மரபுச்சொல் எப்படி நாம் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மரபுச்சொல்லோட பொருத்தணுங்க. தண்ணீர்னா குடிக்கணும், பால் பருகணும், பூ கொய்யணும், இலை பறிக்கணும். இவ்வாறு மரபுச்சொல்லோட இந்த சொல்லை நாம் பொருத்தணும். இப்போ ஆப்ஷன் ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 41. பொருத்தி விடை தேர்க. சொல் கொடுத்துருக்காங்க, அதோட பொருளை நாம் கண்டுபிடிச்சி அதோட பொருத்தணும். முகில். முகில் அப்படின்னா மேகம். சேகரம். சேகரம்னா கூட்டம். விண்ணம். விண்ணம்னா சேதம், விண்ணமாயிடுச்சு அப்படின்னா சேதமாயிடுச்சு என்று பொருள். காலன். காலன்னா யமன். ஆப்ஷன் ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் சி சரியான விடை. 42. பொருத்தி விடை தேர்க. இன்பம் தருவது. பண்புடையவர் நட்பு. திருக்குறளில் இருக்கக்கூடிய தொடர்களை கொடுத்து பொருத்த சொல்கிறாங்க. இன்பம் தருவது, பண்புடையவர் நட்பு. 3. ஆப்ஷன் 3 அது பொருத்திட்டோம். அடுத்தது நட்பு என்பது. நட்பு அப்படின்றது சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமல்ல, துன்பமான நேரத்தில் ஆறுதல் சொல்வதற்கும் தாங்க நட்பு இருக்கணும். சிக்கு பயனின்றி அழிவது. அதற்கான பதில் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் பயனின்றி அழிந்து போகும். பெருமையை அளிப்பது. குன்றிமணி அளவு தவறு செஞ்சால் கூட
நம்முடைய பெருமையெல்லாம் கெட்டு போயிடும். அந்த தவறையே திரும்ப திரும்ப சொல்லி நம்முடைய பெருமையெல்லாம் குறைச்சி விட்டுருவாங்க. ஆகவே தவறு செய்யக்கூடாது. குன்றுமணி அளவு கூட தவறு செய்யக்கூடாது. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் டி சரியான விடை. 43. பொருத்தி விடை தேர்க. வாரணம் இங்கே சொல்லு கொடுத்துருக்காங்க, அதற்கான பொருள் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க வலது பக்கம். ஆகவே அதோட நாம் பொருத்தணும். வாரணம் வாரணம் 1000 அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யாவோட படம் பார்த்துருப்போம். அப்போ வாரணம் அப்படின்னா யானை என்று பொருள். சிங்காரம் சிங்காரம் பண்ணிக்கிட்டு சுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சிங்காரம் அப்படின்னா அழகு. பரி குதிரை என்று பொருள். கமுகு பாக்கு. ஏக்கு 4, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3. ஆப்ஷன் டி சரியான பதில். 44. பொருத்தி விடை தேர்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இந்த தொடர்கள்லாம் யார் எழுதினாங்க அப்படின்னு தான் இந்த பொருத்துக்களை கேட்டிருக்காங்க. ஆகவே சிலப்பதிகாரத்தில் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. இப்போ ஏக்கு 2. நீரின்றி அமையாது உலகம் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதியிருக்காங்க. இப்போ பிக்கு 4. பாருங்கள், ஏக்கு 2, பிக்கு 4. அப்போது இதை வச்சு நம்ம ஆப்ஷன் ஏ சரியான விடை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஏல மட்டும் 2 விடை கொடுத்துருக்காங்க. ஆனால் பியில் பாருங்கள், இங்கே மட்டும் சரியானது இருக்கா. அப்போது இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் ஒரு விடையை நம்ம சரி பார்த்து கொள்ள வேண்டும். சனி நீர் ஆடு ஔவையார் சரியாகத்தான் இருக்கு. குள்ள குளிர குடைந்து நீராடி என்று ஆண்டாள் பாடியிருக்காங்க திருப்பாவையில். ஆகவே ஆப்ஷன் ஏ சரியான பதில். 45. வினா எண் 45. பொருத்தி விடை தேர்க. சொற்களை சேர்த்து எழுதி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, இடது பக்கம் வலது பக்கம் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. நாம் அதை பிரித்து எழுதி பொருத்தணும். படுக்கை ஆகிறது, படுக்கை கூட்டல் ஆகிறது. பாருங்க, ஏக்கு 3. தூக்கி கொண்டு, தூக்கி கூட்டல் கொண்டு. அப்போ பிக்கு 1. சி விழித்தெழும், விழித்து கூட்டல் எழும். அப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா 2. டிக்கு குணங்கள் எல்லாம், குணங்கள் கூட்டல் எல்லாம் நேரடியாக இருக்குது. அப்போ டிக்கு 4. அப்போ ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 4. அப்போ பி சரியான விடை. 46. உரிச்சொற்களுக்கு வினா எண் உரிச்சொற்களுக்கு ஏற்ற சொற்களை பொருத்தி விடை தேர்க. இடது பக்கம் உரிச்சொற்களை கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் ஏற்ற சொற்களை கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ அதை பொருத்தணும். சால சிறந்தது 3, ஏக்கு 3. சால சிறந்தது என்றால் மிகச்சிறந்தது என்று பொருள். கடிநகர் காவல் மிகுந்த நகர் என்று பொருள். பிக்கு 4. நனி நன்று மிக நன்று என்று பொருள். சி 2. தவச் சிறிது மிக சிறியது என்று பொருள். டி 1. அப்போ ஆப்ஷன் ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. ஆப்ஷன் சி சரியான விடை. ஒளி பொருள் 47. ஒளி பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தி விடை தேர்க. குரங்கிடம் இருப்பது, குரங்கிடம் வால் இருக்கிறது. குரங்கு இருக்கிற வாளுங்க, வால் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கக்கூடிய வால். ஆப்ஷன் ஏக்கு 2. மன்னரிடம் இருப்பது வாள், போரிடத்துக்கு இருக்கக்கூடிய வாள். ஆப்ஷன் பிக்கு 1. நுட்பமான திறமை, சி நுட்பமான திறமை. ஆயக்கலைகள் 64 இருக்குங்க, ஒன்று ஒரு திறமை தான். ஆகவே சிக்கு கலை 4. பயிர் அல்லாத தாவரங்கள், அது கலை. அதாவது நம்ம நெல் நாற்று நட்டு பயிர் பண்ணும்போது நடுவில் களை வந்தால் களை எடுக்கணும் இல்லைங்களா, அதுதான் பயிர் அல்லாத தாவரங்கள். டி 3. ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 3. ஆப்ஷன் பி சரியான விடை. 48. பொருத்தி விடை தேர்க. சொல் கொடுத்துருக்காங்க, அதற்கான பொருள் கொடுத்துருக்காங்க. மயலுறுத்து என்றால் மயங்கச் செய் என்று பொருள். ஏக்கு 3. பிராணரசம், பிராணம்னா பிராணத்தை வாங்காத அப்படிம்பாங்க. பிராணம்னா உயிர், ஆகவே ரசம்னா வலி, ஆகவே பிராணரசம்னா உயிர் வலி. பிக்கு 4. நேமி என்றால் சக்கரம் என்று பொருள். சி 1. சுவல் தோல்,
சுவல்னா தோல் என்று பொருள். டி 2. ஆப்ஷன் ஏ 3, பி 4, சி 1, டி 2. ஆப்ஷன் டி சரியான விடை. 49. பொருத்தி விடை தேர்க. நூல்களை எல்லாம் வலது பக்கம் கொடுத்துருக்காங்க, அதோட சிறப்பு பெயர்களை எல்லாம் இடது பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு பொருத்தணுங்க. இயற்கை இன்ப களம். இப்போ களம் அப்படின்னு முடியும்போது பாருங்க, அப்படிலிருந்து கலித்தொகை அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும். களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அப்போ ஏக்கு 2, பிக்கு 1. இயற்கை தவம் என்று சிந்தாமணி நூலுக்கு சிறப்பு பெயர் உண்டு. சி 4. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. டி 3. ஏக்கு 2, பிக்கு 1, சி 4, டி 3. ஆப்ஷன் டி சரியான விடை. 50. பொருத்தி விடை தேர்க. இந்த பக்கம் சொல் கொடுத்துருக்காங்க, இடது பக்கம் வலது பக்கம் அதோட பொருள் கொடுத்துருக்காங்க. முரளும் என்றால் முழங்கும் என்று பொருள். ஏக்கு 3. பண் பண் என்றால் இசை என்று பொருள். பி 4. நோன்றல் நோன்றல் பொறுத்தல். நோன்றல் என்றால் பொறுத்தல் என்று பொருள். பொறை என்றால் பொறுமை என்று பொருள். டி 2. ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் பி.